நம்ம கூட டாக்டர் காதர் சாஹிப் அஸ்ரஃப் கார்டியோலாஜிஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். அந்த கொரோனா பரவுற பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ஹார்ட் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு COVID-19 பரவுற வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? அதை பத்தி சொல்லுங்க. All patients with the heart disease are not at increased risk. Certain type of heart diseases like heart failure, patients who have undergone heart transplant, அவங்களுக்கு increased risk இருக்கும். பட் ஆனால் பேஷண்ட்ஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது, வெறும் ஹை பிளட் ப்ரெஷர் தான் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஜென்ரலி தே டோன்ட் ஹேவ் இன்க்ரீஸ் ரிஸ்க். பட் ஆனால் ஹார்ட் பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக ஆல் எல்டர்லி, கூட டயபெட்டிஸ் இருக்கும், வேறு ஏதாச்சும் கிட்னி டிசீஸோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் டைப் ஆஃப் கோமாபிலிட்டிஸ் இருக்க வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதனால பொதுவாக சொல்லுவாங்க ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் வர ஜாஸ்தி. பட் அதெல்லாம் கிடையாது. வெறும் ஜஸ்ட் ஹைப்பர் டென்ஷனோ இல்லாட்டி வெறும் ஹார்ட் அட்டாக் முன்னாடி வந்திருக்கு இல்லாட்டி கொரோனாட்டிக் டிசீஸ் இருக்குன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிஸ்க் கிடையாது. ஒரு ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட் கோவிட் வர்றதுக்கும் ஹார்ட் டிசீஸ் இல்லாத பேஷண்ட் கோவிட் வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சிம்டம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வர சான்சல் இருக்குது. அண்ட் மெனி பீப்புள் ஹேவ் ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன். அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணாமலேயே அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னே தெரியாது. பட் ஆனால் ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் கம்மி. த சான்சஸ் ஆஃப் தெம் பீங் சிம்டம்ஸ் ஆர் மோர். அதே மாதிரி த சான்ஸ் ஆஃப் தெம் ஹேவிங் சிவியர் சிம்டம்ஸ் ஆர் ஹையர். ஒரு ஐசியூ கேர் தேவைப்படலாம், இல்லாட்டி ப்ரொலாங் ஹாஸ்பிட்டல் ஸ்டே தேவைப்படலாம். ஸோ அதனால் இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாத்துக்கும் வர மாதிரி அவங்களுக்கும் மித்தபடி எல்லாத்துக்கும் வர மாதிரி காஃப், கோல்டு அதெல்லாம் வரும். சிம்டம்ஸ் லைட்டாக மாறலாம். ஒரு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியோ இல்லைனா ஒரு பால்பிட்டேஷன், இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டோ, அந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமனர். அவங்களுக்கும் ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கும் ஃபீவர், காஃப், பாடி பெயின்னா காமனஸ்ட் சிம்டம். கூட இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியோ இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டோ வர வாய்ப்புகள் மித்தவங்களோட இன்சிடென்ஸ் அதிகம். ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு COVID-19 ஒரு தொற்று பாதிப்பு எந்த மாதிரி இருக்கும் டாக்டர்? எந்த மாதிரி இந்த வைரஸ் அவங்கள எஃபெக்ட் பண்ணும்? கோவிட் ஹார்ட் ரெண்டு விதமாக அஃபெக்ட் பண்ணும். ஒன்று இன்டைரக்டாக லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னா ஹார்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் போட்டு வேலை செய்யணும். தட் இஸ் ஒன், இன்டைரக்ட்லி அஃபெக்டிங் த ஹார்ட். இட் கேன் ஆல்சோ டைரக்ட்லி அஃபெக்ட் த ஹார்ட். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட் மசில் அஃபெக்ட் பண்ணலாம், ஹார்ட்டோட தசை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகலாம், மூச்சுத்திறல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயோ இல்லாட்டி இருதயத்துலேருந்து நுரையீரல் போகிற ரத்த குழாயோ அஃபெக்ட் பண்ணி பிளட் கிளாட்ஸ் உண்டாக்கலாம். ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ இல்லாட்டி பல்மனரி எம்பாலிசம்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மூணாவது எப்படி ஹார்ட்டை பாதிக்கலாம்னா ஹார்ட்டோட நரம்பை பாதிக்கலாம். இதனால இர்ரெகுலர் ஹார்ட் பீட், பால்பிட்டேஷன்ஸ் இதெல்லாம் காமனாக வரும் அவங்களுக்கு. ஸோ இந்த மூணு விதமாக கோவிட் டைரெக்டாக கூட ஹார்ட் அஃபெக்ட் பண்ணலாம். ஹார்ட் பேஷண்ட்ஸ் யூஸ்வலி ரிகவர் ஆயிடுவாங்க, பட் நாட் ஆல் பேஷண்ட்ஸ். ஸோ அதுக்காக இப்போ என்ன சொல்கிறோம், ஈவன் இஃப் தே கோ ஹோம், we ask them to come back after 2 weeks. We actually follow them up to 6 months. சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, நான் இனிஷியலாக சொன்னேன்ல ஹார்ட்டை டைரெக்டாக கோவிட் அஃபெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஹார்ட் தசையை பாதிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குலாம் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கம்மியாக இருக்கும், பட் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம். ஒரு சில பேருக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு we need to follow up. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு லாஸ்ட் 6 months 1 yearக்குள்ள தான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால we really do not know how far many of them recover. பட் ஜென்ரலாக 90% of them recover very well. பட் 10-15% of the patients நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோவிட்னால ஹார்ட் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகி பெர்சிஸ்டண்ட்டாக ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறது பார்த்துருக்கோம். ஸோ டு யுவர் கொஸ்டின் வெதர் ஆல் பேஷண்ட்ஸ் ரிகவர், நோ, மோஸ்ட் ஆஃப் தம் ரிகவர், பட் சம் மாட்டிக்கிறாங்க. யார் இந்த பேஷண்ட்ஸு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. யார் ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு யார் கோவிட் இருந்துச்சுன்னா யார் கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி we are not able to figure it out yet. But most of them recover, but few patients எங்களோட ஃபாலோ அப்ல they continue to have heart problems. The first wave வரும்போது the emergencies were very very less. Cardiac emergencies were very less. There was lockdown, people were very afraid to go outside. ஹாஸ்பிட்டல் போனாவே கொரோனா வந்துடும் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. So people are more aware of this infection and they know that in spite of COVID being present, we can go to the hospital safely and get treatment safely. Earlier, our first wave இருக்கும்போது we were wondering why we don't have heart attacks now. We thought everything was due to stress because எல்லாமே lockdown, everybody is at home, there's not much of work stress. That stress is contributing so much. But later we realized that all these patients are heart attacks were not coming to the hospital, even though with chest pain they're not coming to the hospital. They're either coming late, when everything has finished, they come very late and present to us. We feel very bad. We used to tell them, why you are coming so late? Illa sir, corona bayam adanaala varama irundhu solite. Now that awareness is present, so people are able to come to the hospital. If they have heart disease, they immediately come to the hospital to seek attention.
So in the second wave, we still get heart disease patients on time compared to the first wave. ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு COVID-19 ஒரு சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் டாக்டர்? என்னெல்லாம் சிம்டம்ஸ்னு நம்மளால சொல்ல முடியும்? Cardiac patients also develop common symptoms like fever, loss of smell, taste, body pain, etc. Sometimes diarrhea too. But people who have heart disease are more likely to have breathing difficulty, more likely to have palpitations, chest pain. It may be due to heart disease, it may not be due to heart disease. So இந்த மாதிரி symptoms வந்து COVID and heart disease இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி நேரத்தில் ஹார்ட் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வேக்சின்லாம் எடுத்துக்கலாமா டாக்டர்? இஸ் தட் சேஃப் ஃபார் தெம்? இப்போதைக்கு recommendation to not get vaccinated only for a few subset of people. Children less than 18 years, nursing mothers, people who are pregnant. அவங்களுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு there's a warning that you should not get vaccinated. Heart disease இருக்கவங்களுக்கு we in fact recommend to get them vaccinated earlier because they have a higher chance, as I told you, of getting COVID infection. So kandipa all heart disease patients should get vaccinated. We have only two types of vaccine in India, Covaxin and Covishield. Both are effective. Both can be given to cardiac patients. There's no preference of one over the other. Certain subset of patients who are on blood thinners not on regular blood thinners which we give aspirin and the mari kadiyadu. There are a lot of patients who have had valve surgeries done, who take medicines for irregular heartbeat. So அவங்களுக்குலாம் we put them on a anticoagulant. அது ஒரு டைப் ஆஃப் blood thinner தான். ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் மட்டும் தான் we usually recommend to come to the hospital. We do a blood test and then based on the blood report we tell whether you can get vaccinated. If not now, we ask them to adjust that dosage of the tablet. We ask them to get vaccinated a few days later. But all type of patients, cardiac patients, usually we advise vaccination. Generally blood thinners எடுக்கல, anticoagulation drugs எடுக்கல, you are stable, I think there's no need to consult a doctor before a vaccination. ஹார்ட் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி வேக்சின் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு இரத்த உறைதல் மாதிரி வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? Blood clots following vaccination, is it a fact or a myth? Well, it's a very touchy topic, it's very controversial, but there are case reports suggesting that patients who have received vaccination have developed stroke, have developed heart attack after few hours or 1 or 2 days after vaccination. So I would not say it is a myth, it is a fact. But so far, touch wood, I have not encountered any of my patients or known family friend or relative or even my patients having this type of problem. But I have read a lot about this. So definitely it is not a myth, and even the people who are producing the vaccine, they accept there's a small risk, but the benefit is far outweighing the risk of not getting vaccinated. So if the risk of vaccination, my blood clot is 0.004 or 0.001, the benefit of getting the vaccination is so much. So we advise, in spite of all these small risks, we advise everybody to get vaccinated. ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு டாக்டர்? அதை பற்றி சொல்லுங்கள். Certain subset of patients who are on blood thinners not on regular blood thinners which we give aspirin and the mari kadiyadu. There are a lot of patients who have had valve surgeries done, who take medicines for irregular heartbeat. So அவங்களுக்குலாம் we put them on a anticoagulant. அது ஒரு டைப் ஆஃப் blood thinner தான். ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் மட்டும் தான் we usually recommend to come to the hospital. We do a blood test and then based on the blood report we tell whether you can get vaccinated. If not now, we ask them to adjust that dosage of the tablet. We ask them to get vaccinated a few days later. But all type of patients, cardiac patients, usually we advise vaccination. Generally blood thinners எடுக்கல, anticoagulation drugs எடுக்கல, you are stable, I think there's no need to consult a doctor before a vaccination. ஸோ நேர்களே, இது போல இன்னும் பல கேள்விகள் இருந்துச்சுன்னா HCC R90.4க்கு மெயில் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.